அனைவருக்கும் வணக்கம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநில பொதுக்குழுவிற்கு சிறப்புரையாற்றி எங்களுக்கெல்லாம் நல் வழிமுறைகளை வகுத்து கொடுக்க வருகை புந்திருக்கும் உயிரிலும் மேலான இளைஞர்களின் எழுச்சி நாயகர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களே, கட்சிக்கு எதிர்காலத்தில் மட்டுமல்ல நிழல்காலத்திலும் எக்காலத்திலும் எங்களை சீர்திருத்த வழியிலே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளையவேந்தர் கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி முதலில் துவங்கப்பட்ட பொழுது இந்த கட்சிக்கு முதல் தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் பாசறையில் பயின்ற இந்த பொதுக்குழுவிற்கு கௌரவ ஆலோசகராக வருகை தந்திருக்கும் அருமை ஐயா கோவையார் அவர்களே, கட்சியின் சட்ட ஆலோசகரும் மற்றும் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தகுந்த சட்ட வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ அதற்கெல்லாம் நல்ல முறையில் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் வெங்கடேசன் அவர்களே, கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி சண்முகம் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி ஆனந்தமுருகன் அவர்களே, இன்னும் ஒரு துணை பொதுச் செயலாளர் நெருப்பு தமிழர் தம்பி நெல்லை ஜீவா அவர்களே, கட்சியினுடைய மற்றும் ஒரு துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் உதயசூரியன் அவர்களே, நிர்வாக குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற அன்பு தம்பி நஞ்சப்பன் அவர்களே, பாலாஜி அவர்களே, சிமியோன் சேவிராஜ் அவர்களே, அன்னை இருதயராஜ் அவர்களே, கட்சியினுடைய மக்கள் தொடர்பு அலுவலர் லதா அவர்களே, மற்றும் இளவரசி ஜெரோம் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அன்பு சகோதரி இளவரசி ஜெரோம் அவர்களே, மற்றும் ஒரு மாநில மகளிர் அணி துணை செயலாளர் லீலாபாய் அவர்களே, ஐடி விங் செயலாளர் தம்பி ரமேஷ் அவர்களே, அனைத்துக்கும் மேலாக இந்த பகுதியிலே பொதுக்குழு நடத்துகிற பொழுது எனக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து இதற்கு சீரிய முறையில் பணியாற்றிய செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த செயலர்களே தம்பி உமாபதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றிருக்கின்ற இந்த பொதுக்குழுவிலே உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்றதுடன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் எனக்கு கொடுத்த வாய்ப்பில் பயன்படுத்தி சொல்லி அமர்கிறேன். ஐயா, நம்முடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு நான் பொதுக்குழு வாயிலாக இதை சொல்லுவது நல்லதோ இல்லையோ என்று தெரியாது. பிறகு அவர் என்னை கூப்பிட்டு திட்டினாலும் அதற்கு ஒன்றும் ஆட்சியப்படுவதற்கில்லை. ஐயா, நாங்கள் முழு மனதோடு நீங்கள் என்ன எங்களை நினைக்கிறீர்களோ என்று தெரியாது, நிர்வாக குழுவில் இருப்பவர்களும் வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைவர்களும் மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகளும் இளைஞர்களும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய அரசியல் கனவை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றுவது மட்டுமே எங்களுடைய முழு குறிக்கோள் என்றும் சொல்லிக்கொண்டு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்சியினுடைய புதிய நிர்வாகிகள் அனைத்தையும் ஒரு தேர்ந்த அரசியல் கட்சியை போல வளர்ந்த அரசியல் கட்சிகளை போல நாங்கள் கட்டாயம் செயல்படுவோம் என்றும் எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை இந்திய ஜனநாயக கட்சிக்கு பாடுபடுவோம் என்றும் எங்களுக்கு என்றும் ஒரே தலைவர் இளையவேந்தர் அவர்கள்தான், அவர் காட்டிய வழியே எங்களுடைய வழி என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.